ஆக்சுவலாக இவங்க ஏற்கனவே நம்ம கிட்ட நிறைய டேட்டு போடுவாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி தான். நல்லா இலை வச்சு சாப்பிட்டு போடுற மாதிரி போடுறது டேட்டு. ஒரு ஸ்மைல கொடுங்க. உங்களுக்காக தான் நான் 3 லைட்டை கலர் கலராக மாற்ற போடு. இப்போ ஆஃப் பண்ணி போட்டுனா எல்லோ எரியும். இது ஓப்பன் ஆகும். அப்படியே ஆஃப் பண்ணி போடு. எவ்வளவு நல்லா இருக்கும். பிளாக்கா தெரியும். நல்லா தான் இருக்கும். பிளாக் கலர் தெரியும். நான் ரொம்ப பொறுமையா தேய்க்கிறேங்க. அதுதான் நம்ம ஃபேமஸ். கொஞ்சம் பிரைட்டா காட்டுறேன். அந்த அளவு தெரியாது. இதுதான் அவங்க கொஞ்சம் ஷைலா போட்டவங்க. ஓகே ஹாய் ஹாய். ஆக்சுவலாக இவங்க ஏற்கனவே நம்ம கிட்ட நிறைய டேட்டு போடுவாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி தான் நிறைய டேட்டு போட்டுருவாங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் ஹாய். அவங்கள சொல்லிங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா தானே இருக்கேன். இது வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். இனிமேல் சைலன்ஸ் இன்னும் அந்த போன்ல இருக்கா ப்ரோ உயிரோட? ஓகே, இப்ப என்ன டாட்டு போடுறீங்க? ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட பேர் நிஷானிங்க போடணும். அதுக்கப்புறம் யூனிகார்ன் டாட்டு. ஓகே, ஆல்ரெடி எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிருந்தாங்க. அதுதான் டிசைனிங்லாம் பண்ணி எடிட்டிங்லாம் பண்ணி வச்சு. ஸோ எங்க அவங்க அபியோட நேமும் இங்கே யூனிகார்ன் வித் கலர்டோட ரொம்ப இப்போ வீடியோ எடுக்கிறேன்றனால அந்த ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க கொஞ்சம் மேடம். வீடியோ கண்ட்ரோல் பண்ணி அப்படின்னு. பேசலாம். ஓகே, நான் தான் பேசணுங்களா? நீங்க பேச மாட்டீங்களா? நீங்க தான் பேசுறது. சரி, நீங்க பேச. பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்டுதுங்களே, அந்த வாய்ஸ் நல்லா பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலா எம்னம் வந்து இந்த காட்ஸிலான்னு ஒரு இப்ப ஒரு சாங் ரிலீஸ் ஆயிருக்கும். அதுக்கு வந்து எம்னம் டூ தான் போட்டிருக்காரு. டூப் தான் ஒரிஜினல் வாய்ஸ். இங்க 6 பேரு இவதான் ஒரிஜினல் பாட்டு பாடுவாரு. ராப் கார்ட்ல வந்து கூப்பிட்டாங்க, இவர் பாடல. சோ இப்போ வந்து இதுல லாஸ்டா பாடிட்டு போயிட்டாரு. இவரு கிடையாது, இவரு சவுக்கு சட்டை. ஓகே, இவங்க யூனிகார்ன் போடுறதுக்கான மீனிங் அவங்களே கொஞ்சம் நேரத்துல சொல்லுவாங்க. நான் நினைச்சேன் ஹோண்டா யூனிகார்ன். ஹோண்டா யூனிகார்ன் போட்டா யூனிகார்ன். இந்த இடத்துல ஒரு ட்ரெயின் ஒரு சவுண்ட். எக்ஸ்பைரி செக் பண்ணுவாங்க நீங்களுக்கு. இல்ல நீ செக் பண்ற. நான் செக் பண்றேன். 1997 இருக்கும் பாரு. இல்ல 2011. இது வந்து எப்போ வேர்ல்ட் கப் நடந்தப்போ சுனாமி வந்தப்போ விராட் கோலி போட்டியா நீ? ஆமா, நீதான் விராட் கோலி போடல. அதே நீட்ல எத்தனை விட்டு அவரோட ஞாபகத்துவா 2024 2022 உள்ள போனாதான் கொஞ்சம் ஃபன்னா இருக்கும் அவங்களுக்கு. ஆக்சுவலா பார்த்து நான் வீடியோ காட்டுறேன் பார்த்தியா, நல்லா இலை வச்சு சாப்பிட்டு போடுற மாதிரி போடுறது டேட்டு. இல்லையே ஆக்சுவலாவே எதையும் தாங்கும் இதையும்ன்ற மாதிரி ஒரு சூறாவளி, ஒரு இடி தாங்கி. சரி சரி, ரொம்ப ஓவரா வேண்டாம். சரி, அவ கொஞ்சமா சொல்லிட்டுங்களா? உங்களை பத்தி இந்த நாட்டுக்கு தெரியலைங்களா? உங்களை பத்தி நாட்டுக்கு தெரியல, நம்ம எடுத்து சொல்லலாம். வேண்டாம், தெரிஞ்சது இருக்கிறதே போதும். எக்ஸ்ட்ரா சொல்ல தேவையில்லை. ஒரு ஸ்மைல கொடுங்க. ஓகே, ஆக்சுவலா உங்களோட ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஒர்க்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. பரவாயில்ல.
ஓகே, இவங்க பேசிக்காகவே ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கான்ட்ராக்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த டேட்டோ வந்து நான் உங்களுக்கு வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் போகிறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இவங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் வீடு கட்டும் போது நான் உங்களுக்கு ஃப்ரீயாக வீடு கொடுக்கல. இதெல்லாம் போய் நம்ம நீங்கள் இல்ல கொடுத்துருக்காங்க. சப்போஸ் என்னால வீடு கட்ட முடியல, ஏதாவது தடங்களை பண்ணாங்களா, அவங்க அந்த முகம் இதான் என்னை ஏமாத்துனாங்கன்னா கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. பண்ணுவீங்களா? இல்ல வீடியோன்றனால அப்படி சொல்றாங்க. அவங்க சிக்னேச்சர் போட்டாங்க. அப்படி இல்ல, எல்லாம் போய் நம்ம நீங்க இன்ஜினியருங்களா? ஆமா, நான் இன்ஜினியர் தான். பாத்தோமா, சக்சஸ் ஆன இன்ஜினியர். சக்சஸ் ஆன இன்ஜினியர் நான் வீடு தனியா கட்டினா தான் தெரியும். அது உங்களை வச்சு நான் ட்ரையல் பண்றேன். ஐயா, அந்த இடத்துல வேணாம். என்னடா இவ்வளோ கலகலன்னு பேசியிருந்தாங்க, திடீர்னு சைலண்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா நாங்கள் அந்த கலகலன்னு பேசினது வீடியோ எடுக்கல. கரெக்டாக இப்போ நாங்கள் வீடியோ எடுக்கிற இடத்துல எல்லாருமே சைலண்ட் ஆகிடுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பின்னாடி ஒரு அவெஞ்சர்ஸ்னு ஒரு டீம் மாதிரி அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவெஞ்சர்ஸ் டீம். இவங்க அந்த நட்டாலியா இருவாங்களே அந்த மாதிரி இங்க மற்றும் பலர் இருக்காங்க. தோரு, அல்கே, அயன்மேன் எல்லாருமே இருக்கிறாங்க. நீங்க நடிகரமா அந்த அயன்மேன்ல இந்த அயன்மேன் எல்லாரும் ஒரு டாட்டூ போட்டுருக்காங்க. இவர் வந்து எவ்வளவு இயர்ஸ்க்கு முன்னாடி ப்ரோ நீங்க போட்டது? ஆல்மோஸ்ட் 1 year 1.5 year இருக்கும். ஸோ ஸ்ருதி அவங்களோட ஒய்ஃபோட கால் தடத்தை அப்படியே பதிச்சு அந்த இடத்துல ஒரு டாட்டூ போட்டுருக்காரு. இதெல்லாம் ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, அப்பெல்லாம் எங்களால வீடியோ எடுக்க முடியாது சிச்சுவேஷன்ஸ்னால. அந்த கிளைண்ட் இன்னமும் நம்ம கிட்ட ஸ்டேபிளா இருக்காங்க. அவனே சொல்லிடுறாங்க. எல்லாம் அந்த அவெஞ்சர்ஸ் டீம் மெயின்டைன் பண்ற கேரக்டர் இவங்க தான். அது ஒரு பெரிய பாராட்டு. இன்னைக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கிறாங்க. இது ஒரு படையே இருக்குது. டபுள் கேரக்டர்லாம் பண்றாங்க. அயன்மேன்லயே 2 பேர் இருப்பாங்க, தோர்லயே 2 பேர் இருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவரோட டாட்டூ. இந்த டாட்டூ போடும் போது பாத்தீங்கன்னா க்ளோஸ் அப் வச்சு கட்டிடுறோம். சோ இதை நான் இன்ஸ்டால போஸ்ட் பண்ணிருப்பேன், பார்த்திருப்பீங்க. இந்த டாட்டூ போடும் போது நம்மளோட உழைப்பாளி ஸ்ரீதர் வராம போயிட்டாரு. நான் அந்த இடத்துல வீடியோ பண்ண முடியாம போயிடுச்சு. இது நான் இந்த இடத்துல ரொம்ப வருத்தம் மாதிரி சொல்லியே நான் சொல்லிட்டேன், என்னால மறைக்க முடியல. நீ வராம போயிட்டாரு, பக்காவா தெரியல அந்த வீடியோவை. ஸோ அந்த டாட்டூ அப்படி ஆயிடுச்சு. அவர் தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்தவர் பாத்தீங்கன்னா தான் தோரு. சுத்தி இவர் அயன்மேன். இவர் இருக்காருல்ல, இவர் வந்து ஸ்பெஷல் பவர் இருக்குது. அவர் வந்து 2 பாயிண்ட்ல கை விட்டு சுத்துறாரு. சோ இவரோட டாட்டூ இருக்கிறதுல அல்டிமேட் ஃபுல்லாவே பிளாக் யூஸ் பண்ணாம ஸ்ட்ரைட்டாவே ஒரு ரெட் பென்ல கிரிக்கிட்டாரு. ப்ரோ காட்டு ப்ரோ, நல்லா காட்டு ப்ரோ, மக்களுக்கு காட்டு ப்ரோ. வெயிட்டா காமிச்சா போல காமிச்சிட்டாரா? இவர்கிட்ட என்ன பவர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. அந்த மாதிரி இவர் எண்ட் கேம் வந்துச்சுயா. சோ எண்ட் கேம் கத்தது ஒரு பார்ட்டி எடுக்கணும்னா இவர் வச்சு எடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இன்னும் மற்றும் பலர்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு வராத காரணத்தினால நாங்க சொல்ல முடியல. மேபி நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இருந்தா டு பி கண்டினியூ போட்டு ஸ்டார்ட் பண்றோம். ஆமா கண்டிப்பா. சோ எல்லாரும் டாட்டூவிங் காட்டியாச்சா? அத வந்து தொண்டை தண்ணியை வத்திச்சு. சாரி தண்ணி கொடுங்க. ஓகே ஓகே போதும். அத கட் பண்ணுவோம். இது அழகா இருக்கீங்க, எல்லோ லைட்ல அழகா இருக்கீங்க. இல்ல உங்களுக்கு எல்லோ லைட் தான் பிடிக்கும், அதனாலதான் எல்லோ லைட் போட்டு வச்சிருக்கோம். ஆனா எனக்கு வேணாம் அந்த எல்லோ லைட். அவங்களுக்கே வச்சுக்கோ, நான் இந்த பக்கத்துல வச்சுக்கிறேன். பயமா இருக்கு. வயர் பத்தல. சார் போகும்போது அந்த கடையில எலக்ட்ரிஷியன் கிட்ட போயிட்டு 2 மீட்டர் வயர் வாங்கி கொடுத்துட்டு போங்க. யாருனடா வேணும்? இவங்க எப்படி தெரியுமா, இவங்களுக்கு எல்லோ லைட் தான் பிடிக்கும். சீரியஸா விடா, போன வாட்டி ஞாபகமா போட்டேன், இந்த வாட்டி போடல. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த நெக்ஸ்ட் டைம் வந்து சொல்லிருக்கேன் டாட்டூ போடுனா இந்த ஒயிட் லைட்ல yellow லைட்டா மாத்து. yellow லைட்டா இவங்களுக்காக தான் நான் 3 லைட்ட கலர் கலரா மாத்தி போடு. இப்போ ஆஃப் பண்ணி போடுனா yellow எரியும். இதோ பண்ணலாம் நான் சொல்றேன். அப்படியே ஆஃப் பண்ணி போடு. இந்த கெட்டப் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு. எவ்வளவு நல்லா இருக்கா? Black-ஆ தெரியும். நல்லா தான் இருக்கும், Black எல்லாம் தெரியாது. அப்படியே கட்ட தெரியாதா? அழகா இருக்கு. நல்லா இருக்கா? சரி. அதை விட நல்லா தான் இருக்கும். இதுக்கு சேர்த்து நாங்க பே பண்ணிக்கலாம். எல்லோ லைட் நாங்க எல்லோ லைட் எல்லோ லைட் தானே எனக்கு அந்தட்ல ஓடுறீங்க. ஆமா. 9 செகண்ட்ல மாத்த முடியுங்களா லைட்? யாராவது அவங்களே கேளுங்க. 9 செகண்ட்ல உங்களுக்கு லைட் தேவைன்ற விஷயத்தை நான் ஸ்பாட்ல ஆன் ஸ்பாட்ல செய்றேன். அதுக்கு
அதுக்கு ஒரு 500 ரூபா. satisfy பண்றது உங்களோட பானிபூரி ஐஸ்கிரீம்டா. பானிபூரி ஐஸ்கிரீம் மாதிரி வாங்கிடலாம். பானிபூரி ஐஸ்கிரீமா? ஆமா. அது என்ன புதுசா? பானிபூரி சாப்பிட்டா நாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ஆமா. இதுல டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாம். ஆமா. ஓகேங்களா? மறக்காம வாங்கி கொடுத்து போயிடுங்க. சரியா? வலிக்காம டாடு போடுங்க. ஐயோ. அவ வாங்கி தந்துறீங்களா? இல்ல. பத்தியா நம்மள போட்டு கொடுக்குறாங்களா வலியற மாதிரி இவ்வளவு நேரம் போயிட்டு தான் இது வாங்குறாங்க. வலிக்கும். கலர் நீ எப்படி தேய்க்கிறது வலிக்கும். தேய்க்கிறது வலிக்கும். நான் ரொம்ப பொறுமையா தேய்க்கிறேங்க. அதுதான் நம்ம ஃபேமஸ். சோ ஓகே இந்த ஏர்ல எங்க வேணும்? அதே நான் மிக்ஸ் பண்ணி போட்டுறேன். மிக்ஸ் பண்ணி போடுறேன். இங்க வந்து லைட்டா இது இருக்க மாதிரி கீழ இங்க கொஞ்சம் இருக்க மாதிரி. கேப் விட்டுச்சுல, அதனால இப்போ 2-3 நாள் இப்போ ரோட்டரிக்கு டான்ஸ் நம்மளாம் ஆடிட்டு இருக்கும்போது எல்லாம் கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணிருப்பேன். டான்ஸ் அந்த கேமரா எடுத்து இப்படி நின்னோன்னா ஃபர்ஸ்ட் டேக்ல அப்படியே விட்டுருவேன். அது வரைக்கும் டேக் ஃபோன் எடுக்கலன்னா நான் மட்டும் ஜாலியாக ஆடிட்டு வருவேன். ஃபோன் நீங்க எடுத்தோன்னா கட். ஓகே ஃபைனா இந்த விஷயம் என்னன்றது இப்போ நீங்க பாத்துருக்கீங்க. சோ இவங்க போன் எடுத்தா அந்த அலர்ஜி இருக்கு. அது இவங்களுக்குன்னு கிடையாது, எல்லாருக்குமே இருக்கு. ஸோ என்னன்னா அவங்க இந்த டேட்டுக்கான மீனிங் சொல்ல போறாங்க. அதுக்கு தான் இவ்வளவு பெரிய கதையை சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்போம் என்ன மீனிங் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் நான் போட்டது ஒரு யூனிகார்ன். ஓகே. இது என்ன பொறுத்த வரைக்கும் இதோட மீனிங் என்னன்னா, இட் இஸ் ரிலேட்டட் டு மிரக்கிள்ஸ், மேஜிக், வண்டர். ஸோ யூனிகார்ன் நீங்க அவ்வளவு சீக்கிரமா யாருமே ஒருத்தங்க ஒரு யூனிகார்ன் அவ்வளவு சீக்கிரமா பார்க்க முடியாது. இப்போ நீங்க அந்த யூனிகார்னை பாக்குறீங்கன்னா இட் இஸ் என்ன சொல்ல, இட்ஸ் a நியூ திங், இட்ஸ் a டிஃப்ரெண்ட் யூனிக்கான ஒரு ஐட்டம் அது. ஸோ அதனால அண்ட் இட்ஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு பவர் அண்ட் என்கரேஜ்மெண்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இட் கிவ்ஸ் மீ மோர் பவர், பாசிட்டிவிட்டி அண்ட் ஐ ஹோப் மோர் மிரக்கிள்ஸ் கம் டு மை லைஃப். இன்னொன்று மெயின் என்னன்னா, என்னோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் அனிமல் இது, ஸ்பிரிட் அனிமல் இது. எஸ் கரெக்டா, ஸ்பிரிட் அனிமல் இது. அதனால யூனிகார்ன் போட்டேன். அதுதான் இதான் ரீசன், இதுதான் போட்டேன். உங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் இது. ஸ்பிரிட் அனிமல், ஸ்பிரிட் அனிமல். ஓகே பக்கவா சொல்லிட்டீங்களே. உங்ககிட்ட தனியா இதுக்கு ஒரு 500 ரூபாய் சார்ஜ் போடுறேன். ஜூஸ் வாங்கி ஓகே வாங்கி கொடுத்துறோம். ஓகே ஃபைனலா எனக்கே இந்த யூனிகார்னை பத்தி ரொம்ப நாளா யாரும் கேர்ள்ஸ் ரொம்ப விரும்பி போடுறாங்க. இதுக்கான மீனிங் என்னன்னு சர்ச் பண்ணிட்டே இருந்தேன். இட்ஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு ஃபெமினின். ஓகே ஸோ நானும் கொஞ்சம் இதுல இருந்து நாலேஜ் நான் ஓரளவுக்கு லிமிட்டா இதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டாம. ஸோ இவங்க சொன்னது மூலியமா கொஞ்சம் எனக்கும் விஷயம்ஸ் எல்லாம் கிடைச்சது. ஸோ நீங்களும் யூனிகார்ன் போடுறவங்களாம் இதெல்லாம் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கலாம், இதுக்காக அதுக்காக அப்படின்ட்டு. ஸோ இதோட ஃபைனல் ஷார்ட் பார்ப்போம். ஓகே டன். பாய் பாய் சொல்லு. ஓகே ஃபைனலா டேட்டு முடிஞ்சாச்சு. அந்த யூனிகார்ன் டேட்டுக்கு இன்க்ளூடிங் அப்படியே ஒரு அவங்க அப்படியோட நேமும் ஆட் பண்ணிட்டாங்க. அதையும் ஸோ டோட்டலாக முடிச்சாச்சு. அவங்க காட்டாங்களே அதான். ஸோ சரியா காட்ட முடியல, கை ட்விஸ்டே இருக்கிறதுனால. வலிக்குது கை. ஓகே கை வலிக்குதுங்களா? நாங்க போட்டா ஆனா வலி கூடாது, தப்பாச்சு. பொய் சொல்றாங்க, பொய். சரி ஓகே ஃபைனலா இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் 100 நாள் ஓடுமா, கதாபாத்திரங்களும் காமெடிகளும் எப்படி இருந்தது அப்படின்றத இவங்களோட ரிவ்யூ மூலமா ஷேர் பண்றாங்க. படம் 100 நாள் ஓடுமான்னு எனக்கு தெரியல. நாளைக்கு முதல்ல என் கையை தூக்க முடியுமா பார்க்கணும். பட் ஆக்சுவலி டேட்டூ சூப்பரா போட்டிருக்காரு ஆஸ் யூஷுவல். இது நான் அவர்கிட்ட 3ஆவதோ 4ஆவதோ 5ஆவதோ டேட்டூ நினைக்கிறேன். எல்லா டேட்டூ இங்கே தான் மோர்லெஸ் போட்டுட்டு இருக்கேன். நல்லா குவாலிட்டியா, நல்லா நீட் ஃபினிஷ், கலரிங் சரி எல்லாமே பக்காவா சூப்பரா பண்ணியிருக்காரு. நல்லா ஜாலியா சில் பண்ணி டைம் எடுத்து நம்ம பேசுற மொக்கையெல்லாம் கேட்டு, இங்க கூட வர பேசுற மொக்கையெல்லாம் கேட்டுட்டு நல்லா டைம் பாஸா இருக்கும் இங்க வந்தா. அதான் பேசிக்கா டேட்டூ சூப்பர் குவாலிட்டி அண்ட் ரேட் வைஸும் ரொம்ப ஃபீஸபிள் அண்ட் ரீசனபிள். ஸோ வெரி வெல் டன், குட் ஜாப், தேங்க்யூ. எங்களெல்லாம் பார்த்து போட்டு கொடுத்ததுக்கு. சரி ஓகே எனிவே தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரிவ்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமிங். தேங்க்யூ. ஓகே கட். சொல்லுங்க. ஓகே கட் பண்ணியா? இல்லையே. எக்ஸ்ட்ரா டாட்டா ஸ்டுடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணியாச்சு. நீங்க பண்ணியாச்சு, மத்தவங்கள பண்ண சொல்லுங்க. எல்லாரும் இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே H2O Studio
வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஆமா, கிளிக் பண்ணுங்க அது Okay, anyways guys, tata, bye bye, see you. Bye, good night, take care.